ஓம் சச்சிதானந்தகந்தாய வேதாந்த பாஸ்கராய நமஹ. போக்த்ராதி சாட்சிபூதோஹம் சச்சிதானந்தரூபகः ஞானினோ நிச்சயோ ஹ்யேஷः நூனம் வேதாந்த பாஸ்கரः. अद्य दिनाङ्कः जूलै मासे 26 दिनः. अद्य दिनस्य विषयः ज्ञानी साक्षिनिष्ठः. கைவல்யோபனிஷதில் இடம்பெறுகின்ற 1:18 மந்திரமானது த்ரிஷு தாமேஷு யத்போக்யம் போக்தா போகஸ்ச யத்பவேத் தேப்யோ விலக்ஷண சாட்சி சின்மாத்ரோஹம் சனாதனः और सदाशिवः. त्रिषु धामेषु भोग्यं त्रिषु धामेषु भोग्यं भोक्ता भोगः इति यद्यद् दृश्यते तस्मात् विलक्षणः साक्षी अहं चिन्मात्रः सनातनः च अस्मि इति जानाति आत्मवित्. त्रीणि स्थानानि इति जाग्रत् स्वप्न सुषुप्तानि அவஸ்தாத்ரயம் इति கத்தியந்தே. 3 ஸ்தானங்கள் और 3 நிலைகள். என்னது? விழிப்பு நிலை, ஸ்வப்ன நிலை, ஆழ்தூக்க நிலை. இதை அவஸ்தாத்ரயம் என்று சொல்லப்படுகிறது. ஏதானி த்ரீணி ஸ்தானானி விஹாய சதுர்த்தம் ஸ்தானம் ந கோபி லோகே திருஷ்டவான். இந்த 3ஐ விடுத்து 4வதான ஒரு அவஸ்தையோ ஒரு ஸ்தானமோ எங்குமே லோகத்தில் காணப்படுவதில்லை. ஏதாசு திஸ்ரஷு அவஸ்தாசு திருஷ்யமானாக பதார்த்தாச்ச த்ரய ஏவ. இந்த 3இல் காணப்படுகின்ற இந்த 3 அவஸ்தைகளில் காணப்படுகின்றது 3. என்னது? தே ஏவ. 3 அவஸ்தைகளிலும் காணப்படுகின்றது எது என்றால் இந்த 3ஆனது என்னது? தே ஏவ பிரமாதா பிரமாணம் பிரமேயஸ்ச. பிரமாதா பிரமேயம் ஏதேஷம் திரிபுட்டி இதி நாம. இதை திரிபுட்டி என்று சொல்கிறார்கள். அதாவது அறிபவன், அறியப்படுகின்றது, அப்புறம் அறிவை கொடுக்கக்கூடிய கருவி. ஆத்மா நாம பிரத்யேகாத்மா ஏப்யோ விலக்ஷணः. ஆத்மா ஆத்மா என்று சுயமாக எது விளங்குகிறதோ அது இவ்வனைத்திலிருந்தும் விலகி இருப்பது. ஆத்மா சாட்சிபூதः. அஸ்ய ஆத்மனः திரிபுட்டி சம்பந்தோ நாஸ்தி. இந்த 3க்கும் சம்பந்தப்படாமல் இதிலிருந்து வேறாக இருப்பதாக இருக்கிறது ஆத்மா. அதை சாட்சி என்கிறோம். ஆத்மனः அவஸ்தாத்ரய லேபோ நாஸ்தி. ஆத்மா சைத்தன்ய ஸ்வரூபः. அதாவது 3 அவஸ்தை உடையதாக ஆத்மாவை ஒரு நாளும் கருதக்கூடாது. ஆத்மா சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கிறது. ஆத்மா தேச கால அதீதः. தேசங்கள், காலங்கள் இவைக்கு அப்பாற்பட்டது. ஏஷா பிரத்யேகாத்மா ஏவ அகமிதி யோ விஜானாதி சஹ ஆத்மஞானி. இந்த காலாதீதமாக, தேசாதீதமாக, சைத்தன்யமாக இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யம் நான், அதுதான் ஸ்வயம் என்று யார் அறிகிறானோ அவனே ஆத்ம ஞானம் உடையவன். ஆத்மவத் ஆத்மவிதபி நித்ய சுத்த நித்ய புத்த நித்ய முக்த ஸ்வரூப ஏவ பவதி. ஆத்மாவை போலவே ஆத்மாவை தான் என்று அறிந்தவன் நித்தியம் எப்பொழுதும் சுத்தமானவனாக, நிரந்தரமான சுத்தமானவனாக, நிரந்தரமான அறிவு பொருளாக, நிரந்தரமாக முக்தி உடையவனாக தன்னை அறிகிறான். ஓம் சச்சிதானந்தகந்தாய வேதாந்த பாஸ்கராய நமஹ.